Hello friends, welcome to Mohana's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரவா கார பனியாரம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். 1 கப் தயிர் எடுத்துக்கங்க. கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாவே சேருங்க, அதிகமா சேர்த்துறாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி mix பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா இதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா இதில் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் வந்து ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அப்படியே. இப்போ வந்து மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்குது. அடுத்து இதில் தாளித்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பனியாரம் சுட்டுடலாம். பனியாரக்கல்லை வந்து கொஞ்சம் காய வச்சுருங்க, ரொம்ப காய விட்டுறாதீங்க, கொஞ்சம் இளஞ்சூடாக வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சமையல் எண்ணெய் சேர்க்குறத விட தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் வந்து நிறையா நான் ஊற்றிருக்கேன், ஏன்னா அப்போ தான் ரவை பனியாரம் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு கிடைக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், வெளியில் தீஞ்சு போயிடும். அதனால் ஹையில் வைக்க வேணாம். இப்போ பனியாரம் எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இது 2 பக்கமுமே நல்லா வேகட்டும். பாருங்கள் பனியாரம் எல்லாமே நல்லா 2 பக்கமும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை கார பனியாரம் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரவை கார பனியாரம் தயாராகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.